பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம குறிப்பா ஒரு வசனத்தை வச்சு வேத பகுதியை தியானிக்க போறதில்ல. நாம ஒரு ப்ராசஸை பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வரியில சொல்ல முடியாது. அதை முழுவதுமாய் விளக்கி சொல்லணும்னா, நாம படைக்கப்பட்ட போது எப்படி படைக்கப்பட்டோம்? ஆதியாகமத்துல முதல் அதிகாரத்திலே தேவன் சொல்றார் இல்லையா, 26வது வசனத்துல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ ஆண்டவர் நமது சாயலும் நமது ரூபம்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம். அவர் ஆவியான தேவன், அவருக்கு சாயலும் ரூபமும் கிடையாது. அந்த சாயல் ரூபம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தன்மைகளோட, அந்த நல்ல குணங்களோட நாம படைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய குணாதிசயங்களை சுபாவங்களை பிரதிபலிக்கிறவர்களாகவே நாம படைக்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கோம். அப்படி படைக்கப்பட்ட நாம அந்த தேவ சாயலை இழந்து போகிறோம். எப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்த மாத்திரத்துல நம்ம அந்த பாவத்திற்குள்ளான போது அந்த தேவ சாயலை இழந்து போகிறோம். அப்போ அந்த இழந்து போன அந்த தேவ சாயலை நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா? நம்ம இந்த சாயலா படைக்கப்பட்டிருந்தோம், அந்த சாயலை இப்போ உணர்ந்து கொள்றதற்கு நமக்கு யார் இருக்கா? அவருடைய குமாரனே அவருடைய சாயலை வெளிப்படுத்துறாரு. அப்போ நாம எந்த சாயலா படைக்கப்பட்டிருக்கோங்கிறத அவர் குமாரனை கொண்டே அறிய முடியும். இது வேதத்துல நம்மளுக்கு நிறைய வசனங்கள் காண்பிக்குது. யோவான் முதல் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ தேவனை தனியா யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஆவியான தேவன். அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்காரு. அவரை பத்தி யோவான் முதல் அதிகாரம் 14வது வசனம் எப்படி விவரிக்குது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த பூமியில மனித குமாரனா பிறந்தாரு. அப்படி பிறந்த அவரின் மூலமாகவே நாம தேவனை அறிந்து கொள்றோம். ஏன்னா அதே வசனத்துல அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ தேவனை போலவே இருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த வசனமும் காண்பிக்குது. அங்க மாத்திரம் இல்ல, யோவான் 12வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அப்போ பார்க்கறதுங்கிறது அந்த பிசிக்கல் ஃபார்ம் இல்ல, ஆண்டவருடைய அந்த தன்மையை பார்க்கணுங்கிறது தான் இங்க இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. அவரை பார்க்கிற ஒருத்தருமே தேவனுடைய அந்த அன்பை பார்க்க முடியும், தேவனுடைய அந்த சாயலை பார்க்க முடியும். இது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனமும், தேவனுடைய ரூபமா அவர் இருக்காரு, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளை அவர் நினைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நமக்கு அவர் தேவனுடைய தற்சொரூபமா இருக்காருன்னு சொல்லிட்டு வசனங்கள் வெளிப்படுத்துது. அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சாயலாக, அதாவது அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்காரு. அப்போ அந்த சுபாவத்தை நாம இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க அந்த சுபாவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சமகாலத்துல வாழ்ந்தவர்கள் அல்ல. நாம இதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவா புரியும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலா யார் இருக்காரு? கிறிஸ்து. அவருடைய மகிமையை நம்ம எதனால் அறிந்து கொள்கிறோம்? சுவிசேஷம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தின் மூலமாகவே நாம இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை, அதாவது அவருடைய தன்மையை சுபாவத்தை அறிந்து கொள்கிறோம். அவருடைய தன்மை யாருடையதா இருக்கு? தேவனுடையதா இருக்கு. அது இந்த வசனம் ரொம்ப அழகா நம்மளுக்கு காண்பிக்குது. அப்படி இந்த சுவிசேஷத்தை நாம அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது இழந்து போன அந்த தேவ சாயலை நாம பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வார்த்தை நம்ம அவருக்குள்ளாகவே நடத்துது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் பார்த்தோம்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கண்ணாடியில் நம்ம பார்க்கறது நம்முடைய சுபாவ முகம் அல்ல, அவருடைய சாயலை காண்கிறது போல
அப்போ நமக்குள்ளார அந்த சுபாவ மாற்றங்கள் வருகிறது. எதன் மூலமா? ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகள், இந்த சுவிசேஷ வார்த்தைகளை அறிந்து கொண்டு அதை நம்ம தினமும் தியானித்து வாசித்து நம்ம அதாகவே மாறும்போது, அதாவது நடமாடும் நிருபங்களா நம்மளை மாத்துறது இந்த வார்த்தைகள் இல்லையா? அதுதானே பவுலடியாரும் தன்னுடைய வசனங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்படி நடமாடும் நிருபமா நாம மாற மாற நாமளே அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறும்போது அந்த தேவ சாயலை திரும்பவும் பெற்றுக்கொண்டு நம்ம மறுரூபப்படுகிறோம். அப்போ இது எப்படியான ஒரு ப்ராசஸாக இருக்குது? தேவனுடைய சாயல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுது. இயேசு கிறிஸ்துவ நமக்கு தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அந்த சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்தப்படுவது வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்கிறது மூலமாக நாம் தேவனுடைய சாயலாக மறுரூபப்படுகிறோம்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் அனைத்துமே காண்பிக்குது. இப்படியான ஒரு ப்ராசஸ் முழுவதுமாக இந்த வார்த்தைகளை கொண்டே நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்குங்கிறத இது எல்லாமே பிரதிபலிக்குது. இதை காண்பித்த கர்த்தருக்கு நம்ம நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் இழந்து போன தேவ சாயல இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள இந்த சுவிசேஷத்தின் ஒளியை எங்களுக்காக அனுப்பி எங்களை நீங்கள் மறுரூபப்படுத்துகிறீர்களே தகப்பனே. இழந்து போன அந்த சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவுது. அதை அறிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை அனுதினமும் தியானிச்சு அப்பா நாங்கள் மறுரூபப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.